வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம். அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு 10 கேள்வியும் விடையும் இங்கே. வினாயன் 1. இதில் எது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் எழுதாத நூல்? இதில் எது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் எழுதாத நூல்? எக்காலக்கண்ணி, மனோன்மணிக்கண்ணி, நந்தீஸ்வர் கண்ணி, உமர்கயாம் கண்ணி. விடை உமர்கயாம் கண்ணி. வினாயன் 2. இந்தியாவில் இந்திய அரசாங்கம் ஒளிபரப்பு மற்றும் தகவல் கொள்கைகளை உருவாக்கவும் நடைமுறைப்படுத்தவும் ஏற்படுத்தியுள்ள அமைப்பு எது? இந்திய அரசாங்கம் ஒலிபரப்பு மற்றும் தகவல் கொள்கைகளை உருவாக்கவும் நடைமுறைப்படுத்தவும் ஏற்படுத்தியுள்ள அமைப்பு எது? விடை பிரச்சார் பாரதி. வினாயன் 3. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரை எழுதியவர் யார்? முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரையின் ஆசிரியர் யார்? விடை வி.கே.ஆர்.வி. ராவ். வி.கே.ஆர்.வி. ராவ். வினாயன் 4. குப்தர் ஆட்சியின் தேசிய சின்னம் எது? குப்தர்கள் ஆட்சியின் தேசிய சின்னம் எது? விடை கருடன். வினாயன் 5. 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் 1,40,854 உறுப்பினர்களை கொண்ட 64 தொழிற்சங்க பிரதிநிதிகள் மும்பையில் கூடி யார் தலைமையில் ஏஐடியூசி ஆல் இண்டியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அகில இந்திய தொழிலாளர் காங்கிரஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தினர்? 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் 1,40,854 உறுப்பினர்களை கொண்ட 64 தொழிற்சங்க பிரதிநிதிகள் மும்பையில் ஒன்று கூடி யார் தலைமையில் ஏஐடியூசி அகில இந்திய தொழிலாளர் காங்கிரஸ் என்கிற அமைப்பை ஏற்படுத்தினர்? விடை லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். வினாயன் 6. அயோத்திதாசர் ஈடுபட்ட ஆய்வு எது? அயோத்திதாசர் ஈடுபட்ட ஆய்வு எது? பண்டைய இலக்கிய சமய சமூக வரலாற்று ஆய்வு. பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வு. வினாயன் 2. இந்தியாவில் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1959. சென்னையில் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. சென்னையில் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. வினாயன் 8. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற நூலை எழுதியவர் யார்? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை வி.கே.ஆர்.வி. ராவ். வி.கே.ஆர்.வி. ராவ். வினாயன் 9. குப்தர் காலத்தில் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் வணிகச் சந்தையில் சேராதது எது? குப்தர்கள் காலத்தில் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் வணிகச் சந்தையில் சேராதது எது? கல்யாண், கால்போர்ட், மலபார், மங்களூர், சலாபடானா, நயாபடானா, பந்தயப்படானா, தாமரலுக்தி. விடை தாமரலுக்தி மட்டும் இதில் சேராதது. காரணம், இது கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு துறைமுகம். மற்றது அனைத்தும் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகம். வினாயன் 10. வினாயன் 10. சிட்டகாங் ஆயுதப்படை தகர்ப்பில் ஈடுபட்ட அமைப்பு எது? சிட்டகாங் ஆயுதப்படை தகர்ப்பில் ஈடுபட்ட அமைப்பு எது? விடை இந்திய குடியரசு இராணுவம். இந்திய குடியரசு இராணுவம். இதனுடைய தலைவர் கல்பனா தத். சூர்யா சென் என்கிற கல்பனா தத். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.